ஊடகம் அல்லது பெற்று கொள்வது என்பதற்காக வாழ்வது என்பது பற்றி அறிவியல் அதனை சட்டங்களுக்கு அதுதான் வணக்கம். பட்டம் ஏற்றுவது என்பது பாரதி பட்ட போட்டிக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. முக்கியமாக காவல்துறையினர் இந்த இடத்துல பாதுகாப்பு கடமைக்கு வந்திருக்கிறேன். மங்கள சுடர்களை நிகழ்வை மங்களகரமாக ஆரம்பித்து வைத்த அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கிறோம். நாங்கள் செய்வதாக இருந்தாலும் எங்களுடைய பாரம்பரிய விடயங்கள் சிலவற்றை கடல் மாதாவின் அதை இறக்கும் அண்ணன் அதை எடுப்போம். அமைதியாக நாங்கள் இப்பொழுது மனங்களை கொண்டு பிரார்த்தனை செய்கிறோம். இது வந்து வல்லுட்டுத்துறையில் இருந்து கொண்டு வரப்பட்ட கண்டெய்னரில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த பட்டங்கள்லாம் இது இந்த பட்டத்திருவிழா 2026 நாங்கள் ஏற்கனவே கிராமங்களுக்கூடாக இந்த பட்டத்தில் விழாவில் பங்கு பெற்றுவதற்காக பதிவுகளை மேற்கொண்டிருக்கின்ற அந்த ஒழுங்குகள் பதிவு செய்யப்பட்ட வல்லுட்டுத்துறையிலிருந்து கொண்டு வந்த பட்டம் ஏற்கனவே பொங்கல் அன்று பறக்க விடப்பட்ட பட்டம் என்று நான் நினைக்கிறேன். அந்த இலக்கங்களும் இருக்கு 30 இலக்கம். முல்லை பட்ட திருவிழா 2026 இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொழுதும் இப்பொழுது அநேகமான ஞாயிற்றுக்கிழமைகளில் எங்களுடைய மக்கள் கடற்கரையிலே கூடுவது 62 இந்த நீண்ட கடல் அலையினுடைய பாராட்டை பார்ப்பதற்கும் இந்த மண்ணிலே ஓடி விளையாடுவதற்கும் இயற்கையினுடைய வனப்பை சிறப்பான விடயமாக இருக்கிறது. எங்களுடைய மகிழ்ச்சியை எங்களுடைய வாழ்க்கையினுடைய இன்பத்தை நுகர்வதற்காக எங்களுடைய சட்டங்களை ஏற்றுவதற்கு தயாராக இருப்பவர்களுக்கான சட்டங்களை வழங்குவதற்கு வகையில் விரைவாக நாங்கள் இப்போ வந்து எங்கே போகிறோம்னா முல்லைத்தீவு கடற்கரைக்குள்ள உள்ள போகிறோம். யார எருமை மாடு. மாவட்ட செயலாளர் அவர்கள் இப்பொழுது பிள்ளைகளுக்கு பட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள்.
கருதுரை பற்றி பிரதேச செயலர்களுடைய உதவி பிரதேச செயலர் அவர்கள் இப்பொழுது பட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தயவு செய்து பெரியவர்கள் சற்று இடம் விட்டு பிள்ளைகள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். முல்லை பட்டத் திருவிழா 2026 மிக சிறப்பான சமுதாய நிகழ்வுகளோடு இப்பொழுது பட்டங்களை கையளிக்கின்ற அந்த நிகழ்வு இப்பொழுது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதியாக எங்களுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள், அவரோடு இணைந்து கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் திருவாளர் துரைராஜா அவரை பற்றி பிரதேச செயலர் உதவி பிரதேச செயலாளர் அவர்கள், அதேபோல கருதுரைப்பற்ற பிரதேச சபையினுடைய தவிசாளர் அவர்கள், கருதுரைப்பற்ற பிரதேச சபையினுடைய செயலாளர் அவர்கள், இந்த பகுதியினுடைய கிராம உத்தியோகத்தர் அவர்கள் இவர்களோடு இணைந்து ஆர்வத்தோடு பிள்ளைகள் பட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மகிழ்வான தருணம் உண்மையிலேயே கொள்வது என்பதற்காக இன்றைக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். குழந்தைகளை எப்படி சந்தோஷமாக வைத்திருப்பது, நாங்கள் எப்படி வாழ்வது என்பது பற்றி எல்லாம் இன்றைக்கு நாங்கள் பாடங்களை படித்துக் கொண்டு பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்கான பல்வேறு பிரயத்தனங்களை செய்து அறிவியல் அல்லது ஆக்கம் எவ்வாறு என்ற பொழுதும் நாங்கள் எங்களுடைய சிறப்புகளை பாரம்பரிய பட்டத் திருவிழாவும் ஒரு எடுத்துக்காட்டு. அந்த அடிப்படையிலே தான் கடந்த 2025 நடத்தியிருந்தோம். அதுபோலவே 2026 இந்த ஞாயிற்றுக்கிழமை பட்டத் திருவிழா 2020 அதனை கவனமாக அவர்கள் கையாள்வதற்கான பட்டம் விடுவோம் பாலா ஓடிவா பாலா. உயர்த்தி பறக்க விடுவதும் அதை ஆடி வானிலை பறப்பதும் ஒரு சிறந்த கலை. பட்டம் ஏற்றுவது ஒரு விளையாட்டு அல்ல, காற்றை உணர்ந்து நூலை கட்டுப்படுத்தும் ஒரு கலை பட்டம் ஏற்றுவது. எனவே அதுதான் பட்டத்தினுடைய இயல்பாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. பலமான காற்றுக்கு வலுவான கட்டமைப்புள்ள பட்டங்கள் சிறந்தவையாக கருதப்படுகின்றன. காற்றினுடைய வேகத்தை தாங்கி அந்த பட்டங்கள் பரப்பதற்கேற்ற வகையிலே பட்டங்கள் அமைத்திருக்க வேண்டியது மிக பிரதானமான நுட்பமாகவும் கலையாகவும் அமைந்திருக்கிறது. பட்டங்களை ஏற்றுவதற்குரிய நூல் மென்மையானதாகவும் பூமியானதாகவும் இருக்க வேண்டும். அப்போதுதான் பட்டங்கள் காற்றிலே அசைந்து ஆடவும் கைகளுக்கு குழப்பமில்லாமல் நூலை சுற்றி வைத்திருக்கவோ அல்லது கைகளுக்குள்ளே பிடித்திருக்கக்கூடியதாகவோ ஊடகம் அல்லது பொருள் நூலாக இருக்கிறது. காற்றின் திசை எவ்வாறு பட்டத்தை ஏற்றுவது என்பது மிகவும் பிரதானமான ஒரு கலை அல்லது நுட்பம். மல்லொடுத்துறையை போல இல்லாமல் சின்ன சின்ன பட்டங்கள் நிறைய இருக்குது. பார்க்குறதுக்கு உண்மையிலேயே வடிவாக இருக்குது. ஆனால் இந்த இடம் வந்து ஒரு அழகிய ஒரு என்னென்னு சொல்வது ஒரு அகலமான இடம் என்றபடியால் வந்து இந்த இடம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அமைதியாக அமர்ந்து நேரப்படி ஏது உண்ட மாட்டோம். இவனே ஆச்சு எடுப்போம். அடே அங்கே யாரும் உண்டு கீழே வாழான பிடிச்சிருக்கிறா. டேய் அடே அங்கே பாட்டா அங்கே வாழான் சிக்கி போட்டுட்டுடா.
ஆனால் எங்களுக்கு தர மாட்டாங்களோ ஒரு பட்டம் மேத்த தருவாங்க ஆ ஓ தருவாங்களோ இங்கே பக்க திருவிழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் கடலிலே இறங்குகின்ற திருவிழாவை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் நாங்கள் வேறொரு விதமான கடலிலே இறங்குவதை சாலை வாய்ப்பை தடுத்துக் கொள்ள வேண்டும். குண்டா நேத்திரா தெரியவே இல்லை ஏத்திரா மீண்டும் பக்கங்கள் வழங்குகின்ற சமூகம் sorry ya. இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் வஞ்ச தேவையில்லை. எந்த நிகழ்வையும் நாங்கள் நடாத்துகின்ற பொழுது மெல்லிய தூறுவது அது அந்த நிகழ்வை சிறப்பிப்பதனுடைய அடையாளம். அந்த வகையிலே தான் இப்பொழுது இந்த மலை தூறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் வரிசையாக வந்து பட்டங்களை பெற்றுச் செல்லவும். நீங்கள் எங்களை கலைத்துக் கொண்டு சென்றால் நாங்கள் பட்டங்களை கொண்டு ஓடித்தான் செய்ய தயவு செய்து என்ன பட்டம் சிக்கப்பட்டுது இந்த ஒளிபெருக்கி சாதனங்களுக்கு முன்பாக வரிசையாக வந்து பட்டத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் முதல்ல விசாரிக்கிறேன். நிச்சயமாக நாங்கள் 6 3 பட்டங்கள் முடியும் செய்தி கண்டுகொண்டு இங்கே இருக்கின்ற கட்டங்கள் பதிவு செய்யப்பட்ட கள்ளப்பாடு கிராமத்தைச் சேர்ந்தவர்களுக்கானவர்கள் மட்டும் அன்போடு அறிவித்தவர்கள். காற்று ஓவராக அடிக்கிறபடியா முள்ளு பட்டாமல் குத்துது.
நடத்தப்படுவதால் சிறப்பாக ஆஸ்திரேலியா செல்லுகின்றோம். சரி சொல்லலாம். வணக்கம். இந்த தம்பி பிள்ளை எங்கிட்ட கொண்டு தடவையும் சரி, அதற்கு முதலும் சரி, இந்த பட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி கொண்டிருந்த போது மக்களுடைய அன்பான வேண்டுகோளுக்கு அமைய இந்த முறை இன்னும் அதிகமாக ஏற்றப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை இங்கே வழங்கியிருந்தோம். இதை உண்மையிலேயே இன்பன் என்று சொல்லி எங்களுடைய உறவு வட்டுவாகல் பகுதியில் திருமணம் முடித்தவர், அதோடு வட்டுவாகலுடைய இளைஞர்கள், புலம்பெயர் உறவுகள் எல்லோரும் சேர்ந்து இன்பனுடைய தலைமையிலே இந்த பட்ட திருவிழா இங்கே அமோகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஜனத்திரள் மத்தியிலே. ஆனால் காற்று மழை என்று இருந்த போதும் இங்கு கூடுதலாக மக்கள் நிறையவே இங்கு வருகை தந்து இந்த பட்ட திருவிழாவை அமோகமாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஏற்கனவே இவர்கள் சொன்னதின்படி ஒவ்வொரு கிராமங்களிலும் புள்ளி விவரங்கள், அதாவது பட்டம் ஏற்ற வருபவர்களது பெயர்களை பதிவு செய்து இந்த கிராம ரீதியாக முள்ளியவளை, பூதன்வயல் உட்பட இந்த கரையோர கிராமங்கள் உட்பட பதிவு செய்தவர்களுக்கு பட்டங்களை வழங்கி ஏற்கனவே சொன்னார்கள் 610 பேர் பதிந்திருக்கின்ற பின்பு இன்னும் கூடிவிட்டது என்று சொன்னார்கள். ஆனால் பட்டங்கள் மேலதிகமாக கொண்டு வந்தபடியால் இந்த இடம் முழுக்க நிறைவாக மக்கள் ஒரு நெருக்கடியாக மக்கள் இருப்பதை பார்த்து கொண்டிருப்பீர்கள். இந்த வகையில் இப்படியான ஒரு செயல்பாட்டை எங்களோட மக்களுக்கு கொண்டு வருவதற்கான நோக்கம் உங்களுக்கு தெரியும். ஒரு நிகழ்ச்சியாக மக்கள் சந்தோஷமாக கடற்கரையிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு கூடி இப்படியான நிகழ்வுகளை கண்டுகளிக்கவும் அந்த நிகழ்வுகளோடு அவர்கள் செயல்படவும் ஆன ஒரு விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு நடவடிக்கையாகத்தான் இதனை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வகையில் மக்கள் இப்படியான விடயங்களுக்கு முன்னுரிமை அளித்து இந்த எங்களுடைய சமூகங்களை மற்றவர்கள் கேலி பண்ணக்கூடிய விதத்தில் இல்லாமல், சமூகங்கள் என்றால் ஒற்றுமையாக நல்ல சிந்தனையோடு நல்ல எண்ணங்களோடு இப்படியான பொழுதுபோக்குகள் நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல தங்களுடைய வாழ்வாதாரமோ அல்ல வசதிகளோ தொழில்களோ அவற்றிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற நோக்கத்தோடு இன்று மக்களோடு சந்தோஷமாக இந்த பொழுதை கழிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக அடுத்த வருடமும் இதே போல் நடக்கும். நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன், நிச்சயமாக 1000 வட்டங்களை தாண்டியும் இப்படியான ஒரு விழாவை செழிப்பாக நடத்துவோம். இது தமிழர்களுடைய ஒரு கலாச்சாரத்தோடு பண்பாடோடு நடக்கிற ஒரு நிகழ்வு. இந்த பண்பாடுகள் கலாச்சாரங்கள் இவற்றை நாங்கள் மறக்கக்கூடாது. இந்த வகையிலே ஒரு பட்ட திருவிழாவை இங்கு அமோகமாக நடத்துவதற்கு துணை புரிந்த அல்லது அதற்கு ஊக்கம் தந்த இன்பன் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்த வட்டுவாகல் மக்கள், வட்டுவாகல் புலம்பெயர் உறவுகள் எல்லோருக்கும் நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்பன் என்பவர் வலுவடுத்துறையைச் சேர்ந்தவர், எங்களுடைய மண்ணில் பெண் எடுத்தவர். அந்த வகையில் அவர் இந்த செழிப்பான ஒரு இதை என்னோடும் கலந்துகிறார். அந்த வகையில் இன்று கூட எடுத்திருந்தார். அந்த வகையில் இப்படியான ஒரு நிகழ்வை திறம்பட நடத்துவதற்கு உதவி விருந்ததற்கு நன்றி கூறுகின்றேன். வணக்கம்.
பல்லடுத்துறையில் பட்டத்தை எடுக்கிறாங்க, இங்கே வந்து பட்டத்தை ஏற்றுறதான் எடுக்கலாம் மாஜி விளாங்க. இந்த பாருங்க இதுதான் என்ன சந்தோஷம் பாருங்க. இங்க பாருங்க இதுல வந்து சந்திரமயி பட்டமே சந்திரமுகி பட்டமே இது. ஆ சரில பயப்படாதேம்மா, பயப்படாத. போறீங்களே நேரம் ஓ கொஞ்சம் தருது. ஓகே பட்டம் ஏற்றுவது என்பது வெறுமனே ஒரு விளையாட்டோ அல்லது பொழுதுபோக்கோ அல்ல. பட்டம் ஏற்றுவது என்பது எங்களுடைய முன்னோர்கள் எங்களிடம் கையெழுத்து சென்ற ஒரு நுட்பத்துடன் கூடிய ஒரு விதமான சொத்து. நிச்சயமாக எவ்வாறு பட்டத்தை அந்த சமச்சீராக அமைக்க வேண்டும், பட்டத்துக்குரிய உச்சை எவ்வாறு அமைய வேண்டும், அந்த பட்டத்தினுடைய பருமனுக்கேற்ப எவ்வாறு பால் அமைய வேண்டும், எந்த திசையிலிருந்து பட்டத்தினுடைய நூலை பிடிக்க வேண்டும், எவ்வாறு நூலை பிடித்து பட்டத்தை மெல்ல மெல்ல வானை நோக்கி ஏற்ற வேண்டும், காற்றினுடைய வேகம், நூலினுடைய கனதி, இவை எல்லாவற்றையும் கருத்திலே கொண்டுதான் பட்டத்தை ஏற்றுவது சிறந்ததாக இருக்கும். அப்பொழுதுதான் பட்டம் அழகாக வானத்திலே பறக்கும். எனவே இந்த கலையை எங்களுடைய கைகளிலே தந்து சென்றவர்கள் எங்களுடைய முன்னோர்கள். எனவே எங்களுடைய முன்னோர்கள் சாதாரணமான மனிதர்களாக அவர்கள் வாழ்ந்து சென்று விடவில்லை. எங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை பிடிமானங்களையும் அதற்குள்ளே இருக்கின்ற கலை, இந்த பட்டத்தை கைகளிலே பிடித்து ஏற்றுகின்ற அந்த சிறந்த இதயம் ஒரு வீரம் நிறைந்ததாக கூட இருக்கிறது. கைகளுக்கான வீரத்தை அல்லது பட்டத்தை தாங்கி பிடித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் வானத்திலே பட்டத்தை பறக்க விட்டு அந்த காற்றின் வேகத்துக்கு ஏற்ப பட்டத்தை கட்டுப்படுத்தி வைத்திருப்பது என்பது கூட கைகளுக்கு வீரத்தை அல்லது எங்களுடைய உடலுக்கு உறுதியை கொடுக்கின்ற ஒரு வீர விளையாட்டாக கூட இந்த பட்டம் ஏற்றுகின்ற கலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த வகையிலே இந்த பட்டம் ஏற்றுதல் என்பது தொன்று தொட்டு வடவாராட்சி மண்ணிலே சிறப்பாக நடைபெற்று வந்தது நாங்கள் எல்லோரும் அறிந்தது. அது ஒரு பாரிய போட்டியாக கூட நடைபெற்று வந்திருக்கிறது. கடந்த காலங்களிலே நாங்கள் அதனை ஒட்டி எங்களுடைய முல்லைத்தீவிலே எங்களுடைய பிள்ளைகளுடைய மகிழ்ச்சிக்காக இந்த பட்டம் ஏற்றுதலை பல்வெட்டு திருவிழா இருக்கின்ற எங்களுடைய உறவுகளோடு இணைந்து இந்த பட்டத் திருவிழாவை ஆரம்பித்தோம். 2025 இந்த பட்டுவாவல் உறவுகளுடைய இணைவோடு நாங்கள் பட்டத் திருவிழா ஒன்றை நடத்தியிருந்தோம். அண்மையிலே புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினுடைய மைதானத்திலே கூட பட்டத் திருவிழாவும் உணவு திருவிழாவும் நடைபெற்று எங்களுடைய பாரம்பரியங்களை எங்களுடைய சிறப்புகளை எல்லாவற்றையும் வெளிக்கொண்டு வந்திருந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த நிகழ்வு நடைபெற்று ஒரு வாரத்திலே இன்றைக்கு நாங்கள் முல்லை பட்டத் திருவிழா 2026 இது முல்லை பட்டத் திருவிழா 2 என்ற அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே நீங்கள் பார்க்க முடியும் எவ்வளவு குழந்தைகள், எவ்வளவு அந்த குழந்தைகளுடைய மகிழ்ச்சியிலே எவ்வளவு பெற்றோர்கள் இங்கே மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த நீலக்கடல் எங்களுடைய முல்லை கடல் மடியின் அருகில் நின்று கொண்டு உங்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த முல்லை கடல் மடி ஒரு சாதாரணமான கடல் மடி அல்ல. எங்கள் கடலிலே எங்களுடைய பிள்ளைகள் ஓடித் திரிந்து எங்களுடைய கடலை எங்களுடையதாக வைத்திருந்த ஒரு காலம் இருந்தது. அந்த கடலும் இந்த வானமும் இந்த கடற்கரையும் எங்களுக்குரியதாக இருக்க வேண்டும் என்பதே எங்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் விருப்பாகவும் இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய வளங்களை, எங்களுடைய சொத்தை, எங்களுடைய வாழ்க்கையினுடைய சிறப்புகளை எங்களுக்குரியதாக மாற்றிக்கொள்வதற்காக நாங்கள் ஒன்றாக எப்படி இங்கே பட்டத்தை ஏற்றுவதற்காக நாங்கள் ஒன்று சேர்ந்து எங்களுடைய சக்தியை ஒன்று சேர்த்திருக்கிறோமோ அதுபோல நாங்கள் எல்லோரும் எங்களுடைய இருப்புகளை தொலைத்து விடாது எங்களுடைய வல்லமையை ஒன்று சேர்த்து நாங்கள் வாழ்வதற்காக ஒன்றாக பயணிக்க வேண்டிய தேவையை கூட இந்த பட்டத் திருவிழா உணர்த்தியிருக்கிறது. நிச்சயமாக எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாழ்க்கையிலே தேவையான ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்றது. ஒரு 14 ஆண்டுகளை தாண்டி இன்றைக்கு நாங்கள் அத்தனை விடயங்களை இழந்தோமா அல்லது பெற்றிருக்கிறோமா என்ற கேள்விகளுக்கு மத்தியிலே இன்னும் ஒரு தடவை இந்த மண்ணிலே நாங்கள் போராடுவதற்கோ அல்லது இழப்புகளை சந்திப்பதற்கோ நாங்கள் தயாராக இல்லை என்பதை கடந்து இன்றைக்கு ஒற்றுமையாக நாங்கள் எவ்வாறு ஒரு நுட்பத்தினூடாக இந்த பட்டத்தை உயர பறக்க விட முடியுமோ அதுபோல இன்றைக்கு அறிவை எங்களை
தக்க வைப்பதற்கான ஆயுதமாக மாற்றி எங்களுடைய வல்லமையை ஒன்றாக சேர்த்து எங்களிடம் இருக்கின்ற பிளவுகளை சின்ன சின்ன பிரிவுகளை எல்லாவற்றையும் கைவிட்டு ஒற்றுமையாக நாங்கள் ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய இருப்பை எங்களுடைய முன்னோர்கள் எங்களிடம் தந்த அந்த சிறப்பான வாழ்வை எங்களுடைய குழந்தைகளிடம் கையளிக்க வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இந்த குழந்தைகளை பாருங்கள், அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுடைய மகிழ்வு நிலைக்க வேண்டும், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும். எனவே எங்களுடைய பண்பாட்டை, எங்களுடைய மொழியினுடைய இருப்பை, எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரத்தை, எங்களுடைய மண்ணுடைய மகத்துவத்தை எங்களுடைய கைகளிலே கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதனைத்தான் இந்த பட்ட திருவிழா 2026 உணர்த்தி நிற்கிறது. எனவே இந்த பட்ட திருவிழா 2026 ஒற்றுமையுடைய வெளிப்பாடாக இருக்கிறது என்ற செய்தியை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு, நிச்சயமாக ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற அந்த மகோன்னதமான வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மழை வரும் என்று நீங்கள் அஞ்ச தேவையில்லை. இது சிறிய நீட்சி வேலைகள் நீங்கள் யாரும் பெருமழை வருமோ என்று அஞ்ச தேவையில்லை. அப்படி நீங்கள் அஞ்சினால் கூட உங்களை தாங்கிக் கொள்வதற்கு என்னுடைய காரியாலயம் போதாது. எனவே மழையிலே நனைவதற்கு ஒரு மகிழ்ச்சியான விடயம்தான். எனவே எது வெல்கிறது என்று சென்று கொண்டிருக்கிறது. தயவு செய்து நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியோடும் இந்த குழந்தைகளுடைய மகிழ்வு உங்கள் எல்லோருடைய வல்லமை சேருகின்ற பொழுது மழை 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 இந்த ஒரு சிறிய 20 அடி பந்தலுக்குள்ளே நீங்கள் ஒன்று சேர்வதை விட இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இயற்கையிடம் வேண்டுவோம். இயற்கையே இந்த பட்ட திருவிழாவை எந்த விதமான இடையூறுமின்றி சிறப்பாக நடத்துவதற்கு எங்களுக்கு கைகொடு. பிரபஞ்சமே உன்னுடைய சக்தியால் எங்களுடைய பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியை பாதிக்காமல் அந்த பாதிப்பிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியை காப்பாற்றிக்கொள். தயவு செய்து இயற்கையை காட்டி இந்த மலை திவலைகளை அழைத்துக் கொண்டு தூரச் சென்றுவிடு. வானிலே பறந்து கொண்டிருக்கிற இந்த மகிழ்ச்சியும் இந்த பட்ட திருவிழாவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் வேண்டிக் கொள்ள வேண்டும். தயவு செய்து அன்பானவர்களே, உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும். அந்த மனங்களுடைய சக்தி, உங்களுடைய வேண்டுதல் மிக பலமானது. எனவே இந்த பட்ட திருவிழா ஒற்றுமையை, ஒன்றாக நாங்கள் நிற்க வேண்டியதனுடைய தன்மையை, நாங்கள் பலமாக இருக்க வேண்டியதனுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் முரட்டுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே வந்திருக்கின்ற உங்களை இயற்கை தூர செல்ல விட்டுவிடாது என்ற நம்பிக்கையோடு தயவு செய்து எல்லோரும் இந்த மழை கிளைமங்கிற கூட்டம் எப்படி இருக்கின்றதா இருக்கும். நீங்கள் கேமராமேனும் முன்ன எப்படி கேமராமேன் தான் போலீஸ் பாதுகாப்பாளர் அவர் கிளீன் எடுத்தபடியே நானும் கிளீன் எடுக்க வேண்டிய இருந்தது. பாதுகாப்பாளர் கட்டாயமாக நாங்கள் பாதுகாப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ இன்றைக்கு பட்ட திருவிழாவில் என்ன தெரியும் புதுசாக பார்த்து. ஆனால் நான் இன்றைக்கு வல்லுறுத்துற பட்ட திருவிழா கோயில் பக்கத்தில் இருக்கிறது கோயில். ஆனால் அங்கே இருந்து கடல் கடந்து இங்கே முல்லைத்தீவுக்கு வந்தாங்க. வந்த நாங்கள் ஆனால் இயற்கை எங்களுக்கு இடம் கொடுக்கும். ஆனால் இந்த பூமியில் நாங்கள் கால் வைத்த இடங்கள் வேறு லெவலுக்குரிய இடம். ஒரு காலங்களில் சந்தோஷமாக இருக்கும். ரெண்டுமே இருக்கு, கஷ்டமாயும் இருக்கு. பழைய நண்பர்களை நினைச்சு கவலை. ஆனால் இப்படி ஒரு இடத்துல நிற்கிறோம்னு சந்தோஷம். மற்ற நாங்கள் நேரடியாகவே சொல்லுவோம், ஏன் பயப்பட ஒன்றுமே எங்களோட சேர்ந்து களமாடி வீரிச்சா அடைஞ்ச மாவீரர்களையும் இந்த நேரம் நினைக்கிறோம். அவங்கள நினைச்சா ஒரு கவலை இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நிற்கிறது என்பது சந்தோஷம். அது ஆற்று தயவில் நிற்கிறோம், அவங்களோட தயவில் தான் நிற்கிறோம். ஓகே, வேறு ஒன்று ரத்த பூமி. இது ரத்த பூமி. நன்றி என்னால் இந்த நேரத்தில் எங்களை கலந்து கொண்டதுக்கு நன்றி. கேடி வியூ எங்களுடைய முல்லைமண் எங்களின் வசமாச்சு என்ற ஒரு காலம் இருந்தது. அதே மாதிரி தான் இன்றைக்கும் நாங்கள் முல்லை மண்ணில் கால் பதித்திருக்கிறோம். முல்லைமண்ணுக்கு ஏன் நாங்கள் இன்றைக்கு நாங்கள்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், 2026 பட்ட திருவிழாவை நாங்கள் காணொலிகளாக வடிவமைப்பதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணா. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய வரலாறுகளை நாங்கள் பெற்றிருந்தோம். ஒரு 2009ஆம் ஆண்டுக்கு முதல் இந்த இடமெல்லாம் உண்மையில் ஒரு வரலாறு பதித்த இடம். இப்போ
அந்த வரலாறுகள்ன்றது வந்து கட்டம் கட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழிவடைந்து போய்கொண்டிருக்கிறன்றது எங்களுக்கு ஒரு கவலையான ஒரு விஷயம். இருந்தாலும் கூட எங்களோட வரலாறுகளை எப்பயுமே நாங்கள் அழிக்கவே முடியாது, மாற்றவே முடியாது. எங்களை அந்த மாவீரர்கள்ன்றதும் அந்த போராளிகள தியாகம் தான் நாங்கள் இன்றைக்கு இதில் நிலையா நின்று கதைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்குது. நீங்கள் என்ன சொல்றீங்க? இல்லை, நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய மாவீர செல்லங்களுடைய வீர தியாகங்களுக்கு மேல ஏறி நின்று கொண்டுதான் நாங்கள் இதை கதைச்சு கொண்டு ஒரு விதத்துல நாங்கள் வெக்கப்பட வேணும். என்ன மாதிரி விதத்துல நாங்கள் சந்தோஷப்படுறோம் எங்களுக்காக வீரகாவியமான எங்களுடைய காவல் தெய்வங்களை பற்றி. எல்லாத்துக்கும் மேலாக இந்த காணொலியில என்ன இருக்க போகுது என்று பார்வையிடுவதற்கு ரெஜிபிளாக் யூடியூப் சேனலையும் முழுமையாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முழுமையாக பார்வையிடுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் லைக் பண்ணி கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாருங்கள் இப்போ வீடியோக்குள் போகலாம். அதுக்கு முன்பாக என்னுடைய நண்பருடைய யூடியூப் சேனல் என்னது, உங்களுடைய சேனல்களும் ஹேடி வியூ மறக்காம ஹேடி வியூ யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்கோ வீடியோக்குள் போகலாம். கட் பண்ணிட்டு இதில் எடுங்க. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது முல்லைத்தீவு மண்ணில் நிற்கிறோம். முல்லைத்தீவு மண்ணில் வந்து உண்மையில ஒரு கவலை என்றது நான் சொல்லலாம். என்னென்னா இந்த நேரம் வந்து பட்ட திருவிழா 500க்கு மேற்பட்ட ராட்சத பட்டங்களுக்கு ஏற்றப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் மழையும் வந்துட்டு ஒரு கவலையான விஷயம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், எங்களோட இருந்து சாப்பிட்டு ஒன்றா பழகினவங்களெல்லாம் இன்றைக்கு மேலுக்கு இந்த பார்த்து கொண்டிருப்பாங்க. முல்லைத்தீவு மண்ணில் இந்த கடலில் நிறைய பேரை நாங்கள் கரைஞ்சிருக்கிறோம், கரைஞ்சி போயிருக்கிறாங்க, காவியமாக இருக்கிறாங்கிற நண்பர்கள். அவங்கள மாறி பாட்டு போட்டாங்க என்னையோ வல்வெட்டித்துறை. நீங்க எத்தனையாவது வந்து உங்களோட பட்டம்? எத்தனையாவது? அஞ்சாவது வந்த பட்டத்தை மணந்திருக்கிறார். என்ன வல்வெட்டித்துறையில் உண்மையில் சாதனை படைச்ச பட்டங்கள் இருக்குதானே. வல்வெட்டித்துறைக்கு பட்டம் பண்ணாலே வல்வெட்டித்துறை தான் அளவுக்கு சாதனையாளர்கள் பட்ட வல்லுநர்கள் இருக்கிறாங்க. எருமை மாடு ஓடுது. மாடு இல்லையா? அப்ப என்ன இது? காண்டாமிருகம். காண்டாமிருகம் ஓடுது. எல்லையை தாண்டி. அணியா அது கிளியரா இருக்கு. ஓ, அது இந்த மலைக்கு என்ன ஆடுங்களோட முன்னுக்கு போறாங்க, பின்னுக்கு வராங்க. வேண்டாம் கோபி. நாங்கள் பேசி பார்த்து நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது முல்லைத்தீவு. முல்லைத்தீவில் வந்து ஒரு மிக அவன் ட்ரோனை கொண்டு மதிப்புக்குரியவர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று சட்டத்திருவிழா என்று மீண்டும் மட்டுமன்று எண்ணாதீர்கள். கடந்த வருடமும் இதே போன்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அதற்கு முதல் வருடமும் நடைபெற்றது.
பாப்பா